இந்தியாவோட மிகப்பெரிய டெலிகாம் நிறுவனமான ரிலையன்ஸ் நிறுவனம் குளோபல் டெக் ஜெயிண்டான கூகுள் நிறுவனம் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்டோடைய விளைவா இந்தியன் யூசர்ஸ்க்கு, அதாவது இந்தியன் ஜியோ யூசர்ஸ்க்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ டூல் வந்துட்டு ஃப்ரீயா ஆக்சஸ் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அக்ரிமெண்ட், இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, இந்த அக்ரிமெண்ட்னால அந்த ஏஐ டூல்னால என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதனால நமக்கு என்னென்ன பயன் இருக்கு, அதை எப்படி அவைல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். சோ ரெண்டு மிகப்பெரிய நிறுவனங்கள். சோ இந்தியால ரிலையன்ஸ் ஜியோ அப்படிங்கிறது டெலிகாம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நிறுவனம். குளோபல் லெவல்ல பாக்குறோம் அப்படின்னா அந்த கூகுள் அப்படிங்கிறதும் இவ்வளவு பெரிய நிறுவனம். சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு கொலாபரேஷன் போட்டு, அதுவும் இந்தியால, சோ இந்தியா போன்ற ஒரு எமர்ஜிங் மார்க்கெட், அதுவும் இன்டர்நெட் கன்சியூமர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இப்படி ஒரு கொலாபரேஷன் அனௌன்ஸ் பண்ணி இந்தியால ஜியோ யூசர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. சோ இந்த அத்தனை யூசர்ஸுக்குமே கூகுளுடைய ஏஐ டூலான இந்த ஜெமினை ஏஐ உடைய ப்ரோ வெர்ஷன், அதாவது இன்னைக்கு பெய்ட் ஆக்சஸ் மட்டுமே கிடைச்சிட்டு இருக்க இந்த கூகுள் ஜெமினை இந்த ப்ரோ வெர்ஷனை இலவசமா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொலாபரேஷன் தான் இது. சோ இந்த கொலாபரேஷன் மூலமா இந்தியால, இப்ப இந்தியா வந்துட்டு குளோபல் மார்க்கெட்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்டர்நெட் கன்சியூமர்ஸ்ல செகண்ட் லார்ஜஸ்டா இருக்காங்க. சோ யூஎஸ்க்கு அடுத்துதான் இந்தியால தான் இந்த இன்டர்நெட் கன்சியூமர்ஸ் அதிகமான அளவுல இருக்காங்க. சோ இதை புரிஞ்சுக்கிட்டு தான் கூகுள் நிறுவனமும் சரி, ரிலையன்ஸ் நிறுவனமும் சரி, இந்தியால இந்த ஏஐ அடாப்ஷன் வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவ்ல இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. சோ கூகுள் அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுடைய இந்த REIL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். சோ இந்த நிறுவனமே பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், ரிலையன்ஸுக்கும் மெட்டா நிறுவனத்துக்கும் இடையில. ரிலையன்ஸுக்கு 70% ஷேரும் மெட்டா நிறுவனம் 30% ஷேரும் கொண்டுள்ள இந்த REIL அப்படிங்கிற இந்த கம்பெனியோட நாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 500 மில்லியன் ஜியோ யூசர்ஸ்க்கு ஃப்ரீயா ஜெமினை ப்ரோ வெர்ஷன் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுல நமக்கு என்னென்னலாம் ஒரு பேக்கேஜா கிடைக்க போகுது, அதாவது நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பாக்குறோம்னா, முதலாவதா ஜெமினை 2.5 வெர்ஷனுடைய அந்த ப்ரோ வெர்ஷனுடைய ஆக்சஸ் கிடைக்க போகுது. சோ அதுக்கு அடுத்ததா கூகுளோட இன்னொரு ஏஐ டூலான நோட்புக் LM அப்படிங்கிற அந்த டூலோடைய எக்ஸ்பாண்டட் ஆக்சஸ், ரிசர்ச் பர்பசஸ்க்கு எல்லாம் யூஸ் ஆகுற மாதிரியா நோட்புக் LM உடைய ஆக்சஸும் கிடைக்கும். சோ அதுக்கு அடுத்ததா 2 TB அளவுக்கு, அதாவது 2 டெராபைட் அளவுக்கு ஃப்ரீயா கிளவுட் ஸ்டோரேஜும் கிடைக்கும். சோ இந்த பவர்ஃபுல்லான ஏஐ டூல்ஸ் மூலமா பவர்ஃபுல்லான இமேஜ் ஜெனரேட்டர்ஸ், வீடியோ ஜெனரேட்டர்ஸ், இந்த நானோ பனானா போன்ற இந்த அட்வான்ஸ்ட் ஏஐ டூல்ஸ் உடைய ஆக்சஸ் எல்லாம் ஃப்ரீயாவே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த பேக்கேஜை யார் யாரெல்லாம் அவைல் பண்ணலாம், அதாவது யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஜியோ யூசரா இருக்கணும். சோ உங்ககிட்ட ஒரு ஆக்டிவான 5G அன்லிமிடெட், ப்ரீபெய்டாவும் இருக்கலாம், போஸ்ட் பெய்டாவும் இருக்கலாம், ஆனா 5G பிளான் ஒன்று கண்டிப்பா இருக்கணும். சோ பேஸ் பிளான் வந்துட்டு 349 ரூபாய். சோ அந்த பிளான்ல அதுக்கு மேல எந்த ஜியோ 5G அன்லிமிடெட் பிளானா இருந்தாலும் ஒரு ஆக்டிவ் பிளான் உங்ககிட்ட இருக்கணும். சோ இந்த கிரைட்டீரியாக்குள்ள எல்லாம் நீங்க வரீங்க அப்படின்னா ஜியோவோட இந்த மை ஜியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க போன் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹோம் ஸ்கிரீன்லயே அந்த பேனர் காமிக்கும். அதாவது இந்த கூகுள் ஜெமினை ப்ரோ அவைல் நவ், கிளைம் நவ், அந்த மாதிரி பேனர் காமிக்கும். கிளைம் நவ் அப்படின்னு கொடுத்து உங்க கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன் இன் பண்ணணும். ஸோ சைன் இன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சைன் இன் பண்ற அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ நீங்க அப்படியே ஜெமினையை வந்துட்டு அந்த கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி ஜெமினை ப்ரோ வெர்ஷனை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த பிளான் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த 18 மாசத்துக்கு உங்க இந்த ஆக்சஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த ஜெமினை ப்ரோவோடைய ஃப்ரீ ஆக்சஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அந்த 5G அன்லிமிடெட் பேக்கை எவ்வளவு நாள் வச்சிருக்கீங்களோ, அந்த பிளான் எவ்வளவு நாள் ஆக்டிவா இருக்கோ அவ்வளவு நாள் வரைக்குமே அந்த ஆக்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ முதல் கட்டமா இந்த ஃப்ரீ ஆக்சஸை வந்துட்டு 18ல இருந்து 25 வயதுடைய அந்த யூசர்ஸ்க்கு மட்டும்தான் ரோல் அவுட் பண்றதா சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா சப்சிக்வெண்டா எல்லா வயது சார்ந்தவங்களுக்குமே வந்துட்டு ரோல் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஸ்கீம் பத்தி கூகுளோட CEO ஆன சுந்தர் பிச்சை அவர்கள் பேசும்போது அவங்க வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். இந்தியால ரிலையன்ஸ் போன்ற ஒரு பெரிய டெக் நிறுவனத்துக்கு கூட நாங்க பார்ட்னர்ஷிப் வைக்கிறது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். இந்தியால ஏஐக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இந்த பேக்கேஜ் எவ்வளவுதான் எக்ஸைட்டிங்கா தெரிஞ்சாலும் இதுல இருக்கக்கூடிய அந்த சில டிராபேக்ஸ் அப்படின்னு பாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அன்லிமிடெட் 5G ஆக்டிவ் பிளான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் இப்போதைக்கு 18ல இருந்து 25 வயசு இருக்கக்கூடிய அந்த யூசர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி இந்த ஜெமினை ப்ரோ வெர்ஷனை பே பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் உடைய வேலிடிட்டி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரீ பேக்கேஜை அவைல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ மற்றபடி பாக்குறோம் அப்படின்னா ரிலையன்ஸ் நிறுவனம் அவங்க ஆரம்பத்துல இன்டர்நெட் ஆக்சஸை வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளா கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அவங்க கொடுத்த அந்த பெரிய பேக்கேஜ்னாலதான் நிறைய பேர் இந்தியாவில இன்டர்நெட்டையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதே மாதிரி இன்னைக்கும் வந்துட்டு ஒரு குளோபல் டெக் நிறுவனமான கூகுள் நிறுவனம் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஏஐ அப்படிங்கிற இப்போ எமர்ஜிங்ல இருக்கக்கூடிய ஒரு டூலை ஃப்ரீயா ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. சோ இது நிறைய பேரை இந்த ஏஐ பிராக்கெட் குள்ள கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ இந்த மூவை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.